வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைய நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு GitHub அக்கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது. முதல்ல இந்த GitHub எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி மற்றவங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் நம்ம காலேஜில் GitHub நிறைய யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை இம்போர்ட் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு காட்டலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ HTML CSS ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல் A to Z இம்போர்ட் பண்ணால் மற்றவங்களுக்கு அதாவது ஜஸ்ட் லிங்க் மட்டும் உங்களுக்கு போட்டால் போதும், ஈஸியாக ஷோ ஆகும். அதுமாதிரி நம்ம நிறையா கோட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது பார்த்துடலாம் வாங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் சைன் அப். போனதுக்கப்புறம் அதாவது கிரியேட் பாஸ்வேர்ட், அதாவது நல்லா ஸ்ட்ராங்கான கிரியேட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் யூசர் நேம் கேட்குது. நான் ஜஸ்ட் ராம் பாலாஜி கொடுக்குறேன். நோ கண்டினியூ, இஸ் நாட் அவைலபிள். SG எஸ் கண்டினியூ. வெரிஃபை அக்கௌண்ட். நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வந்திருக்கும். ஜஸ்ட் வெரிஃபை. நான் கொடுக்குற பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். மேட்ச் த ஆங்கிள். சப்மிட். ஓகே, இப்போ வந்து அதே இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது OTP வந்துருக்கான்னு செக் பண்ணிங்க. ஒன்ஸ் வந்திருக்கும். 367992. ஓகே, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ உள்ள போயிடும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மல் தான். ஜஸ்ட் ஃபார் மீ அண்ட் ஸ்டூடெண்ட். கண்டினியூ. இது செக்யூரிட்டி பர்பஸ் உங்களுக்கு கொடுத்தாங்களா, ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக் கண்டினியூ ஆகிடும். இதெல்லாம் பெய்ட் வெர்ஷன். ஐ கண்டினியூ அண்ட் ஃப்ரீ. அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் எப்படி ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுனா, இந்த கிரியேட் ரெபாசிட்டரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நேம். இப்போ நான் ஜஸ்ட் ராம் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல். இது பப்ளிக்காக ப்ரைவேட் ஆகிடும். பப்ளிக் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் பார்க்கலாம். மீன்ஸ் ஜஸ்ட் ஏதோ உங்களோட கண்டென்ட்டில் ஏதாவது வேர்டு மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து கூகுள் காட்டி மேலே டிஸ்பிளே ஆகும், எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் இஷ்யூ. ஸோ கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களை உள்ளே போச்சுன்னா ரெபாசிட்டரி இது உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் ஒன்றும் நீங்கள் எத்தனை ரெபாசிட்டரிஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம். இப்போ ரெபாசிட்டரிஸ் மீன்ஸ் என்னன்னா, இப்போ ரெபாசிட்டரி நிறைய ப்ராஜெக்ட் ஒரு ரெபாசிட்டரிக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ரம்பான் போட்டிருக்கேன், அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே இன்னொன்று கிரியேட் பண்ணி அதில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ரெபாசிட் நிறையா இம்போர்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெபாசிட்டரிஸ் இதுமாரி கணக்கு. இப்போ அது உள்ள போனதுக்கப்புறம் ஓகே, இப்போ அப்லோடிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் ஒரு HTML ஃபைல், இது அபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, HTML ஃபைல் ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்லோடிங் த ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சுன்னா இங்கே கமெண்ட் சேஞ்சஸ் இருக்குல்ல, கமெண்ட் சேஞ்சஸ் இதை கொடுத்தோடனே உங்களோட GitHubல அந்த ரெபாசிட்டரிஸில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபைல் இருக்குது. இன்கேஸ் இப்படி ஒரு இது வந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுனா ஆட் நியூ ஃபைல். இப்போ கிரியேட் நியூ ஃபைல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் எடிட் பண்ணுற அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அப்லோட் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சிஸ்டத்தில் இருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சேம் தான். சூஸ் ஃபைல்ஸ். இப்போ நான் இன்னொரு புதுசாக அப்லோட் பண்ணுறேன். இதுமாரி அப்லோட் ஆன முடிச்சதுக்கப்புறம் இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உள்ள ஃபுல்லாக அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். கமிட் சேஞ்சஸ் கொடுத்தா தான் அது உள்ள அப்லோட் ஆகும், இல்லைனா அது ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் வெளில வந்துட்டாலும் அப்படியே தான் இருக்கும். அதுமாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் DP வேணால் DP வச்சுக்கலாம், நேம் மாற்றிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணால் அடுத்தவங்க அந்த லிங்க் மூலிமா எப்படி ஃபுல் ப்ராஜெக்ட் பார்க்கறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.